உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொண்ணு பையனுக்கும் விருப்பம் இருக்கு. அப்புறம் என்ன சார், நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க சார். அதுக்கு இல்ல சார், பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சார் கேக்குறேன். பொண்ணோட அப்பா அம்மா யாரும் இல்ல என்ன? அவ அம்மா நான் இருக்கேன். நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, வந்து கையெழுத்த போடுங்க. என்ன காரியம் பண்ணிருக்கடி? யாரு கேட்டு நீங்க வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? எவ்வளவு தைரியம் நீங்க வரதுக்கு? உன்ன தெரியுமா? அத்தை குரல் மாதிரி இருக்கு. அத்தை ஏமா எதுக்காக மாடிக்கிறீங்க? ஹலோ, அவ ஆல்ரெடி கல்யாணமானவ. அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்க? அது ஏதோ பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டிட்டான்னு சொன்னாங்க. அதுக்கு மேரேஜ் ஆன பொண்ணுக்கா இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? ரூல்ஸ் படி அது தப்புன்னு தெரியாது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஐயோ, போலீஸா? என்ன சார் இதெல்லாம்? போலீஸ் கிலீஸ்லாம் சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. இங்க ஏதோ வில்லங்க இருக்கும் போலயே. உங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு சொல்லுங்க, என்ன ஆள விட்டுருங்க. சார் நல்ல கல்யாணம். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சொல்றத கேளுங்க சார். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. ஆள விடுங்க. ஏன் இப்படி பண்ண? எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு இந்த குளத்துல வந்து நிக்கிற? யார கேட்டுடி இங்க வந்த? உன் கழுத்துல இருக்கிற மஞ்சள் கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள வேற கல்யாணம் பண்ணிக்க வந்து நிக்கிறியா? அசிங்கமா இல்லையாடி? எங்க பொண்ணு தானே நீ? நம்ம குடும்ப மானத்தை வாங்குறதுக்காகவா இங்க வந்த? இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் எப்படி தாங்கிப்பாரு? எதுக்கு வந்தடா? விடுங்க பெரியம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலமா. எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. இவங்க சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.